இயற்கையின் மடியில் அடர்ந்த பச்சை போர்வை போர்த்திய ஒரு அழகிய காடு. அங்கே காலத்தின் சுவடுகளை தாங்கி கம்பீரமாக நின்றிருந்தது ஒரு பெரிய அத்திமரம். அந்த மரத்தின் நிழலில் மெதுவான அடிகளோடு களைத்து போய் வந்து அமர்ந்தது ஆமு என்ற அந்த சின்னஞ்சிறு ஆமை. மேலே பறவைகள் பழத்தை கொத்தி மகிழ்வதை பார்த்தபோது ஆமுவின் வயிற்று பசி இன்னும் அதிகமானது. பறவைகள் சொன்னது, இந்த பழம் புளிப்பா இருந்தாலும் நல்லாத்தான் இருக்குடி. ஆனால் ஆமுவோ நிலத்தை பார்த்தது. ஒரு காய் கூட கீழே விழவில்லை. எனக்கும் ஒரு காய் கூட கிடைக்காதா என்று அந்த மரம் முழுக்க ஏமாற்றத்துடன் சுற்றி வந்தது. ஆமு வருத்தமாக கேட்டது, மரமே, நீ இவ்வளவு பெரிய மரம், எனக்கும் ஒரு காய் கூட கொடுக்க மாட்டியே. அப்போதுதான் அந்த மரம் கண் திறந்தது. ஒரு ஞானியைப் போல மென்மையாக பேசியது. ஏன் தம்பி, என்னை ஏன் இப்படி சுத்திக்கிட்டே இருக்க? ஆமு அழுது கொண்டே சொன்னது, எனக்கு உயரமா வளர தெரியாது, பறக்க சிறகுகளும் கிடையாது, என்னால மேல வர முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல? அத்திமரம் சிரித்துக்கொண்டே சொன்னது, தம்பி ஆமு, உனக்கு பொறுமையின் பெருமை தெரியுமா? முயற்சி செய்பவர்களுக்கு தேவையானது காத்திருக்கும் குணம். நீ இங்கேயே இரு, உனக்கான பரிசு காத்திருக்கிறது. நாட்கள் நகர்ந்தன. மரம் சொன்னதை ஆமு மந்திரமாக நம்பியது. 5 நாட்கள், 10 நாட்கள், மழையும் வெயிலும் மாறி மாறி வந்தன. மரம் பொய் சொல்லி இருக்குமோ என்று ஆமுவின் மனம் ஒரு நிமிடம் தவித்தது. ஆனாலும் தன் நம்பிக்கையை விடாமல் அங்கேயே தவம் இருந்தது அந்த சிறு ஆமை. நாட்கள் செல்ல செல்ல அத்திக்காய்கள் கனிந்து தேன் பழங்களாக மாறின. திடீரென்று ஒரு காலை நேரம் தப்பென்று ஒரு சத்தம். ஆமு ஓடி பார்த்தது. அங்கே சிவப்பாக தேன் வழிய ஒரு கனி விழுந்து கிடந்தது. ஆ, இது காய் இல்லையே, சிவப்பா தேன் மாதிரி வழியுதே. அந்த முதல் வாய் தேனை விட இனிப்பாக இருந்தது. மரம் கனிவோடு சிரித்தது. பார்த்தாயா ஆமு, அவசரப்பட்ட பறவைகள் புளிப்பான காயை சாப்பிட்டாங்க. ஆனால் பொறுமையா இருந்த நீ தேன் போன்ற அத்திப்பழத்தை சாப்பிடுற. அவசரப்பட்டு நான் முயற்சியை கைவிட்டிருந்தா இந்த இனிப்பான பழம் எனக்கு கிடைக்காது என்று ஆமு புரிந்து கொண்டது. பார்த்தீர்களா நண்பர்களே, வாழ்க்கையில் முயற்சி எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் சரியான நேரத்திற்காக காத்திருக்கும் பொறுமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார். முயற்சி செய்வோம், பொறுமையுடன் காத்திருப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதுபோல் நிறைய கதைகளை பார்க்க கேதவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள்.